ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஓல் சோயிங்கா எழுதின டெலிஃபோன் கான்வர்சேஷன் பற்றி பார்க்கலாம். ஓல் சோயிங்கா இவர் 13 ஜூலை 1934 பிறந்திருக்காரு. நைஜீரியன் ஆத்தர், பிளே ரைட் அண்ட் poet. ஓல் சோயிங்கா வந்து 3 novels, 10 collections of short stories, 7 poetry collection, 25 plays and 5 memoirs, 2 translated works, நியூஸ்பேப்பர்ஸ்க்கும் பீரியாடிக்கல்ஸ்க்கும் ஆர்டிகல்ஸும் ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு. இந்த போயம் டெலிஃபோன் கான்வர்சேஷனில் ஒரு பிளாக் மேன் அண்ட் ஒயிட் லேடி வந்து டெலிஃபோன் வழியாக பேசிகிட்ருக்காங்க. இவர் பிளாக் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒயிட் லேடியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த போயம் ஃபுல்லுமே பார்க்க போகிறோம். இதில் ஓல் சோயிங்கா வந்து ரேசிசம்மை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, இந்த போயமை ரீட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் வரதை வந்து ஒயிட் லேடி பேசியிருப்பாங்க, ஸ்மால் லெட்டர்ஸில் வரதை வந்து பிளாக் மேன் பேசியிருப்பார். இப்படி போயம்லே வந்து ஓல் சோயிங்கா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காரு. போயம் சம்மரி பார்க்கலாம். ஒரு பிளாக் மேன் வந்து ஒரு வீடு பார்த்து வச்சுருக்காரு. அந்த வீடோட ப்ரைஸ் எல்லாமே இவருக்கு ரீசனபிளாக இருந்திருக்கும். அந்த வீடே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக டெலிஃபோனில் ஓனருக்கு கால் பண்ணுறாரு. அந்த ஓனர் வந்து ஒரு லேடி. அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்லலாம் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போது அந்த பிளாக் மேன் வந்து சொல்கிறாரு, மேடம் எனக்கு வேஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுலாம் பிடிக்காது, நான் இப்போவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஆஃப்ரிக்கன் சொன்ன அடுத்த செகண்ட் டெலிஃபோன் கால் ஃபுல்லுமே சைலண்டாக இருக்குது. அந்த சைலண்டாக இருக்க அந்த கேப்பில் பிளாக் மேன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த லேண்ட் லேடி வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, கையில் வந்து ஒரு சிகரெட் வச்சுருக்காங்க அப்படின்னு இவரே நினைக்கிறாரு. நினச்சிட்டே இருக்கும்போது அடுத்த செகண்ட் வந்து அந்த லேண்ட் லேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளோ கருப்பாக இருப்பீங்க, ஹவு டார்க் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் தான் ஒரு வேளை தப்பாக கேட்டுட்டேன் போல் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி நினச்சிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த லேண்ட் லேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கருப்பாக இருப்பீங்களா இல்லை ரொம்ப கருப்பாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபோன் பூத்தில் போய் நின்றுட்டு ஏதோ ஆப்ஷன் அமுக்கிற மாதிரி இருக்குது. பட்டன் ஏ, பட்டன் பி, அந்த மாதிரி ஆப்ஷன் அமுக்கிற மாதிரி இருக்குது இவர் அப்படின்னு நினைக்கிறாரு. திருப்பி இவர் என்னதுன்னா, நான் தான் திருப்பி தப்பாக கேட்டுட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த லேண்ட்லேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட், மறுபடியும் அந்த வேர்ட்ஸை வந்து மாற்றி போட்டு கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் வந்து டார்க் சாக்லேட்டாக இருக்கேனா இல்லை மில்க் சாக்லேட்டாக இருக்கேனா அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு இவர் அந்த லேண்ட்லேடிகிட்ட கேட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா கலரில் இருப்பேன், அப்படி தான் என் பாஸ்போர்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த லேண்ட்லேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது என்ன கலர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரூனெட்டி கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூனெட்டி அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலர். அப்போது இந்த லேண்ட்லேடி கேட்குறாங்க, அதுவும் கருப்பு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் என்னோடய உள்ள கையெல்லாம் வந்து பெராக்சைட் பிளாண்ட் கலரில் இருக்கும், அதாவது கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த பிளாக் மேன் வந்து கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் மேன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, மேடம் உங்கள்கிட்ட பேசி உட்காந்துட்டு இருந்த இடம் எல்லாமே அண்டங்காக்கா கலரில் மாறிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒயிட் லேண்ட் லேடி வந்து ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. இப்படி தான் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் வந்து கட் ஆகிருக்குது. இதோட இந்த போயம் வந்து எண்டும் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.